Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Realme 8s 5G இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Realme என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இந்த ஸ்மார்ட் போனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Realme 8s ஓட பாக்ஸ். as usual Realme பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம பாக்ஸ்ல இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எல்லோ கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன் இருக்குது அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் லைட்ஸ்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது, கையில் பிடிக்க நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இங்கே பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் தந்திருக்காங்க. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பின் சென்சார் தந்திருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பின் சென்சார் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே சிம் ட்ரே பாக்ஸ் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோசி கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோசி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தராங்க. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சைடு கார்னர் பஞ்சோல் டிசைனர் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எல்சிடி பேனல் தான், ஆம்லோடு கிடையாது. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2400 × 1080 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாப்ளிங் ரேட்டும் இருக்குது. இங்கே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 90.5% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் ஒரு நெகட்டிவ் என்னன்னா ஆம்லோடு தரல. ஆம்லோடு தந்திருந்தாங்கன்னா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. f2.1 அப்பச்சரில் தந்திருக்காங்க. செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே அந்த கேமராஸ் கீழே எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க 1.8 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் கேமரா f2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா f2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தரல, அதுக்கு பதிலாக போர்ட்ரேட் மேக்ரோ தந்திருக்காங்க. இங்கே 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தந்திருந்தாங்களா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. 33 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட தந்திருக்காங்க. 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா Realme UI 2.0 OS தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 810 ப்ராசஸர் தந்திருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் 810ல் வர ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. இங்கே GPUன்னு பார்த்தீங்கன்னா மாலி G57க்கான ஒரு GPU தந்திருக்காங்க. இங்கே சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 1.190 வாட்/kg தந்திருக்காங்க. பாடிக்கு பார்த்தீங்கன்னா 1.173 வாட்/kg தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 191 கிராம் வெயிட். இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷன் ஆயிருக்கு. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பின் சென்சார் தந்திருக்காங்க அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே தந்திருக்காங்க. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பின் சென்சார் எப்படி ஒரு கவுது நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 18,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியண்ட். 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹையர் எண்ட் வேரியண்ட். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அஃபிஷியலில் செல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னு. இந்த ப்ரைஸுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையான்னு அதுவும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.